பெரும் மலைகளும் எரிமலை நெருப்பும் சூழ்ந்த ஒரு தேசத்தில் அக்னி சிறகன் என்ற சக்தி வாய்ந்த டிராகன் வாழ்ந்தது. அதன் ஒரு சிறகடிப்பே ஆகாயத்தை இருட்டாக்கும், ஒரு மூச்சே மலைகளை எரிக்கும் அளவுக்கு ஆற்றல் கொண்டது. அதன் சக்தியை பார்த்து எல்லா உயிர்களும் பயந்தன. அக்னி சிறகன் தன்னை உலகின் அரசன் என்று நினைத்து கிராமங்களையும் காடுகளையும் எரித்து மகிழ்ந்தது. ஒரு நாள் அந்த எரியும் நிலத்தில் ஒரு சிறிய குழந்தை எரிமலை அருகே சிக்கி அழுது கொண்டிருந்தது. அந்த குழந்தையை பார்த்ததும் டிராகனின் நெருப்பு மூச்சு திடீரென நின்றது. அதன் கண்களில் ஒரு புதிய உணர்வு தோன்றியது, கருணை. அந்த குழந்தையை மெதுவாக தனது சிறகுகளுக்குள் பாதுகாத்து பாதுகாப்பான இடத்தில் விட்டுவிட்டது. அன்று முதல் அக்னி சிறகன் தனது சக்தியை அழிக்க அல்ல, காப்பாற்ற பயன்படுத்த தொடங்கியது. மழை இல்லாத போது மேகங்களை கூட்டியது, பேரழிவு நேரத்தில் மக்களை காப்பாற்றியது. மக்கள் அதனை நெருப்பின் காவலன் என்று அழைக்க ஆரம்பித்தனர். மாறல் சக்தி பெரியதாக இருந்தாலும் அதை வழிநடத்தும் மனம் நல்லதாக இருந்தால் அதே சக்தி உலகை காக்கும்.